அன்பர்களே வணக்கம். 2025ஆம் ஆண்டு பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த பங்குனி மாதத்திலே இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிலை என்னென்ன கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்கப் போகிறது, இதன் மூலம் இந்த பங்குனி மாதத்திலே அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசிநாதனாகிய புதன் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கி 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவனஸ்தானத்திலே நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். ராசி அதிபதி 10லே இருப்பதும் அங்கு உச்சம் பெற்ற கிரகத்துடன் இணைவதும் நல்ல நிகழ்வு. இது இவர்களுடைய ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது. அடுத்தபடியாக குரு பகவான் மிதுன ராசிக்கு 12ஆம் இடமாகிய ரிஷபத்திலே அமர்ந்து தன் பார்வையினால் 4ஆம் இடமாகிய வீடு, சொத்து, வண்டி, வாகன சுகங்கள் இதை பற்றி சொல்லக்கூடிய இடத்தை பார்ப்பதன் மூலமாக பழைய வீடுகளை புதுப்பிப்பதும் அல்லது புதிய வீடுகள் கட்டுவதற்கான சூழ்நிலைகளும் வீடு, மனை, சொத்து சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைவதும் இவர்களுக்கு நடைபெறும். மேலும் குருவுடைய ஆதிக்கமானது 6ஆம் இடத்தின் மீது பதிவதினால் கடன், எதிர்ப்பு, நோய் நொடிகள் இதிலிருந்து உங்களை விடுபட செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக குருவுடைய பார்வை அமைகிறது. மேலும் செவ்வாய் பகவான் மாத முதலிலே 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். செவ்வாயினுடைய பார்வை இங்கு பதிவது அவர் குருவுடைய சாரம் பெற்று பார்ப்பதன் மூலமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சொல்லலாம். மேலும் குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள், திடீர் பிராப்தி, திடீர் தனவரவுகள், திடீர் யோகம், அதிர்ஷ்டம் இந்த ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக ஆயுள், ஆரோக்கியம், மாங்கல்யஸ்தானம் இவையெல்லாம் வலுப்படக்கூடிய சூழ்நிலையும், திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நடைபெறக்கூடிய சூழ்நிலையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் என்று சொல்லலாம். மேலும் இந்த பங்குனி மாதத்திலே திருக்கணிதத்தின்படி சனி பகவான் 29/3/2025 கும்ப ராசியிலிருந்து விடுபட்டு மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு குருவுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து அருள்பாவிக்கப் போகிறார். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதியுடன் இணைந்து நல்ல பலன்களை அவரும் தன் பங்குக்கு வழங்கப் போகிறார். இந்த பங்குனி மாதம் இவர்களுக்கு மிக சிறந்த மாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. அடுத்தபடியாக இவர்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கக்கூடிய வகையிலே சுக்கிர பகவானும் ராகுவும் இணைகிறார்கள். சுக்கிரன் 5/12க்குரியவர் உச்சம் பெறுகிறார். இந்த நிலையிலே இவருடைய பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது, மனமகிழ்ச்சி கூட போகிறது. மேலும் சுப விரயங்களும் காத்திருக்கின்றது. ஆக வீடு, சொத்து, வண்டி, வாகன சுகங்கள் சார்ந்த வகையிலே இவர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். தொழில் ஜீவனம் சிறப்பாக இருக்கும். இவர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளும் சிறப்பாக இருக்கும். வேண்டிய இடத்திலே புதிய கடன்கள் உருவாவதற்கான சூழ்நிலைகளும், கேட்ட இடத்திலே கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், ஒரு கடனை பைசல் செய்து மறுகடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். ஆக இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. மேலும்
இவர்களுடைய 4ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். ஆகையினால் பழைய வீடுகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை சிலருக்கும், பழைய பொருட்களால் ஆதாயங்களும், வண்டி வாகனங்களிலே பழுதை நீக்கக்கூடிய சூழ்நிலையும் பொதுவாக நல்ல முறையிலே நடக்கும் என்று சொல்லலாம். ஆக இந்த பங்குனி மாதம் இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அன்பர்களே, இந்த மிதுன ராசியினுடைய அன்பர்கள் இந்த மாதம் முதல்ல சிறந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும், நல்ல நிலையை எய்தக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது. செவ்வாய் பகவான் ராசியின் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து பார்க்கும்போது இன்னும் அற்புதமான பலன்களையும் இவர் வாரி வழங்கப் போகிறார். ஆக இந்த பங்குனி மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாதமாக அமையும். நன்றி. வாழ்க வளமுடன்.